ஜாகிங் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? என் பொண்டாட்டி பார்த்தா எனக்கு சங்குதான். ஐயோ சார் வணக்கம் சார். யாரா நீ? சார் நான் தான் சார் பிச்சைமுத்து. ஓ பிச்சைமுத்து நீயா? எதுக்கு எங்க வந்திருக்க? நீங்க தானே சார் சொன்னீங்க 50,000 ரூபாய் முதலீடு பண்ணுங்க, கடல் ஓரத்துல காத்து வாங்கலாம், கால் மேல கால் போட்டு தூங்கலாம்னு சொன்னீங்க. உங்களை நம்பி ஊர்ல உள்ள நிலத்தெல்லாம் வித்துட்டு வந்து காசை கொடுத்தேன். கடைசியில எனக்கு காத்தும் கிடைக்கல, கால் மேல கால் போட முடியல. சரி திரும்பி ஊருக்காவது போயிடலாம்னா பஸ்ஸு கூட காசு இல்ல சார். டேய் என்னடா ஆச்சு இப்போ? 50,000 ரூபாய் நான் கொடுத்தேன், கொடுக்குறீங்களா? பஸ்ஸுக்காவது காசை கொடுங்க சார், நான் ஊருக்கு போயிடுறேன், கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எந்த ஊரு? கோயில், அதான் நாகர்கோயில். நாகர்கோவில் போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு தத்துறியா? எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? இங்க வா. ஏன் சார் திடீர்னு சொல்லாம அடிக்கிறீங்க? என்கிட்டயே போய் சொல்றியா? ஒவ்வொரு கோயில் பட்டி தானே என்ன சொன்ன? அது கோயில் பட்டியோ நாகர்கோயிலோ உங்களுக்கு என்ன சார்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்வ நீ? எந்த ஊர்னு கேட்டா கோவில் பட்டிங்கிற, அப்புறம் நாகர்கோவில்ங்கிற. தமிழ்நாட்டுல கோவில் இல்லாத ஊர் இல்ல தெரியுமா உனக்கு? இந்த நாட்டுல தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து கோயில் இருக்கு. இதுல நீ எந்த ஊருக்கு போற, எந்த கோவிலுக்கு போறன்னு யாருக்கு தெரியும்? தெளிவா சொல்றா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். பஞ்சு டெலக்லாம் ஒரு தடவை வந்து சொல்லுவேன், திரும்ப கேட்டா எனக்கு தெரியாது. என்ன பண்ணலாம் சார்? எங்கயாவது போய் பிச்சை எடு. பேரு மட்டும் பிச்சை முத்து வச்சிருக்கல, கொஞ்சம் பிச்சையும் எடு. போ போ. பிச்சை எடுக்கணுமா? எதுக்குடா வாய பழக்கிற? வாய மூடுறா. ஒண்ணு பண்ண, முதல்ல உங்க ஊர் தாசில்தார் கிட்ட போய் இவன் இந்த ஊரு, இந்த தெரு, இந்த ஏரியான்னு எல்லாம் தெளிவா ஒரு லெட்டர்ல எழுதி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் உன் பணத்தை உன்கிட்ட ஒப்படைக்க முடியும். போடா. என் சொந்த ஊர் கோயில் பட்டியா நாகர்கோயிலா? எனக்கே குழப்பமா இருக்கு. என் காசை வாங்குறதுக்கு என்கிட்ட ஐடி ப்ரூஃப் கேக்குறேன், தாசில்தாருங்கிறேன், எழுதி வாங்கிட்டு வந்தேன். ஒரே கன்ஃபியூஸ்னா இருக்கு. டேய் மச்சான், ஒரு நிமிஷம்டா. நீ என்னடா இங்க வந்து நிக்கிற? ஒண்ணு பாக்கத்தான்டா. அபர்ணா வீட்ல மாப்பிள்ள பாக்குறாங்கடா. நான் அவங்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்டா. ஏதாவது பண்றா ப்ளீஸ். சரி உன் ஏடிஎம் கார்டு கொடு. பணம் இல்லடா. பரவாயில்ல கொடு. இந்தடா. இந்தடா ஐடி கார்டு. ஏறு. அங்க இருக்காடா அபர்ணா, போய் பார்த்து பேசு. அபர்ணா நீ எங்க? வா போலாம். எங்க எதுக்கு வந்த? உன்னை பாக்கணும் தான் வந்தேன். ஆமா, உன் வீட்ல என்ன பிரச்சனை? கல்யாண ஏற்பாடே நடக்குது. என்ன பண்ணலாம்? வேணா இப்படி ஒரு ஐடியா பண்ணலாமா? நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போய் ஒரு கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? மோஸ்ட்லி வீட்ல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது அபர்ணா. என்னாலே ஒண்ணு பிரிய முடியாது. அது இல்ல அபர்ணா, நான் சொல்றத கேளு. உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. ஐடி கார்டு ஏமாத்திரியா? இல்ல சார். சார் 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 வேண்டாம் சார், அடிக்காதீங்க சார். சார் 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 யாரா நீ? ஓகேடா. காலேஜுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அவனை பிடிக்க. சாரி சார். சாரி சொல்லிட்டா நீ பண்ண தப்பு சரியா போயிடுமா? ப்ளீஸ் சார், எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அப்புறம் காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. உன் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னா நான் கொடுக்கிற தண்டனையை நீ ஏத்துக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் மறக்காம நான் செய்யறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா, என்ன வேணும்? என் பேரு அனிதா, ட்ரிபிள் இ 3rd இயர் சார். நான் இந்த காலேஜ்ல ஒரு பையனை விரும்பினேன். யாருக்கும் தெரியாம அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இனிமே அந்த மாதிரி தப்ப நான் எப்பவுமே செய்ய மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அபர்ணா, அபர்ணா, அபர்ணா. அபர்ணா.
எழுந்துரு எழுந்துரு. சார் எப்படி இருக்காங்க She's out. தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல அவருக்கு ஒன்றும் ஆகாது சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், Yes? இந்த சமக்கி ஒர்க் ட்ரெஸ்லாம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். வாவ், சூப்பரா இருக்கு. ஹாய் அமிர்தா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் உன்னை காதலிக்கிறதுக்காக கெஞ்சிட்டு இருக்கேன். இதை விட மாட்டேன். ஏய், வாயை மூடு. ஏய். கத்துல கழுத்து அறுத்துருவேன். ஏய், இங்க வராத. வேணாம் சொல்றல சொன்னா கேளு. ஏய் உன் மேல கை போட்டு நீ உயிரோட இருக்க மாட்டடா. ஏய் போடா. போடா மேல தப்பு பண்ற. ஏய் அவினாஷ், thank you so much. என்கிட்ட ஒன்னும் தேங்க்ஸ் கேட்க தேவையில்ல. அப்புறம் கிட்ட சாரி கேளு. நீயும் உங்க அப்பாவும் பண்ண டார்ச்சர் தாங்க மாட்டாம அவமானத்துல அவ தற்கொலை முயற்சி பண்ணி இந்நேரம் செத்து போயிருப்பா. நான் மட்டும் உங்க கரெக்டான டயத்துக்கு போகலைன்னா இந்நேரம் அவளை உயிரோடய பாத்துக்க முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க காலேஜ்ல படிச்சா காதலிக்க கூடாதா? அப்படி என்ன உலகத்திலே அதிசயமான காலேஜ் உங்க காலேஜ்? மத்தவங்களை காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். Just shut up அவினாஷ். காலேஜ்ல உங்களை ஒரு பொண்ணு பார்த்ததும் அதே பொண்ணு பார்த்து சிரிச்சதும் உடனே உங்களுக்கு காதல் வந்துரும். பீச், பார்க், சினிமா தியேட்டர்னு சில்லி ஃபீலிங்ஸோட சுத்துறதுதான் நீங்க சொல்ற காதலா? ஒரு பொண்ணை லவ் பண்ண வேண்டியது அந்த பொண்ணு யாரு, அவங்க வீட்ல என்ன ப்ராப்ளம், அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எதுக்கு இப்படி லவ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க? அப்படியே அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா அவன் மூஞ்சில ஆசிட் ஊத்துவேன்னு மிரட்டுறது, தற்கொலை பண்ணிக்குவேன்னு பிளாக்மெயில் பண்றது, இதுதான் நீங்க சொல்ற புனிதமான காதலா? நீங்க சொல்றது சாதாரண காதல். சின்சியர் லவ்வர்ஸ் லட்சக்கணக்கா இருக்காங்க. அதுல ஒண்ணு இவங்க. அங்க பார், அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ துடிச்சு வச்சு போய் இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். 2 நாளா சோறு தண்ணி கூட குடிக்காம பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறான். இது உண்மையான காதல் இல்லையா?
ஹலோ, அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் இருந்தா தான் ஃபேமிலி. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஈவென்ட்ஸ் ராகிங் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இதெல்லாம் இருந்தா தான் காலேஜ், தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் சுதந்திர பறவைகள், இவங்களை அடைச்சு வைக்காதீங்க.